என்னங்க ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ்ல எப்பவுமே பயங்கரமான கண்டென்ட்டுகள்லாம் எடுத்து பேசக்கூடிய ரோகிணி எடுத்தோடனே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறீங்களா? ட்ரெண்டிங்ல வந்திருக்கிற லிப்ஸ்டிக். ஸோ அதை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் பேசணுமே அப்படின்னு நினைச்சேன். ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன், இது அரசியல் பதிவு இல்லை. ஸோ வரலாறை பத்தி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது சமீபத்துல வந்து ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்தது. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இதுல வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து நான் சொல்ல போறேன். ஸோ என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ ஃபைனலா வந்து நீங்களே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பெண்கள் அப்படின்னாலே வந்து அவங்களுடைய ஒப்பனையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக். என்னதான் மேக்கப் பண்றதுக்கு போடக்கூடிய ஓப்பனிங்ல போடக்கூடிய அந்த ஐயோ நான் வேற மேக்கப் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வேற அந்த ஃப்ளோல வேற வரல, அந்த கன்சீலர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பவுடர் வந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து டச் பண்ணுவாங்க, இங்க வந்து இந்த இடத்துக்கு பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து நோஸ் கட் வந்து பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து ப்ளஷ் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க எல்லா மேக்கப்பும் வந்து ஃபேஸ்ல பண்ணிட்டு இந்த லிப்பை மட்டும் அப்படியே எதுவுமே கொடுக்காம நீங்க ட்ரையா நார்மலா விட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அழகா அந்த உதட்டுக்கும் இந்த முகத்துக்கும் எது வந்து ஷேடு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி போட்டதுக்கு பிறகுதான் ஒரு ஃபைனல் டச் ஒரு அழகே வந்து கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட கிமு 1300 இந்த வருஷத்திலேயே வந்து லிப்ஸ்டிக் பயன்பாட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. யாரெல்லாம் வந்து ஓப்பனிங்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கூட்டத்தோடைய பெரிய தலைவியா இருக்கிறவங்க, பெரிய தலைவரோட மனைவியா இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பயன்பாட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் அழகா கண்ணுக்கு தேவையான மையெல்லாம் வந்து இந்த கறி மாதிரி தூள் இருக்குல்ல அதுல எல்லாம் போட்டுட்டு உதட்ட மட்டும் பாக்குறப்ப அது ட்ரையாவும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு நல்லாவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்பதான் இதுல ஏதாவது பூசி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்பதான் இந்த எண்ணெய் கலர்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா விலை உயர்ந்த ஜெம் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான கல்லெல்லாம் வந்து அந்த காலத்துல நிறைய கிடைச்சிருக்கு. அந்த கல்லெல்லாம் வந்து நொறுக்கி தூளாக்கி அதுல வந்து கொஞ்சம் ஆஹ் அவங்களுடைய பசை மாதிரியான பொருள்லாம் கலந்து அதை உதட்டுல பூசி லிப்ஸ்டிக் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் காலங்கள்லாம் கடந்ததுக்கு பிறகு பி வேக்ஸ் இருக்கு தெரியுமா, அதுல வந்து கலர்ஸை மட்டும் ஆட் பண்ணி அதுல வந்து லிப்ஸ்டிக்கா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரெட் கலர் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா முதல் முறையா வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலர். லிப்ஸ்டிக்கோடைய ராணி ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கலர்ல இருந்து தான் அடுத்தடுத்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, நியூட் பிங்க், நியூட் ரெட், அந்த மாதிரியான ஷேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரியான ஷேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சது இந்த ரெட் கலர் அப்படிதான். இந்த ரெட் கலருக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் சொன்னேன்ல ஜெம் ஸ்டோன்ஸ் நொறுக்கி அதுல வந்து பசையெல்லாம் கலந்து லிப்ஸ்டிக் பயன்படுத்துறாங்கன்னு, அதே மாதிரி ரெட் பக்ஸ் மாதிரி ஒரு சில பூச்சிகள் இருக்கு. எஜிப்தியன்ஸ்ல வந்து சில பேர் வந்து அந்த ரெட் பக்ஸ் மாதிரியான பூச்சிகளை வந்து பிடிச்சி அதை வந்து நசுக்கணுன்னே வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல வந்து வெளியில ஐ மீன் பூச்சியை நசுக்கணுன்னே ரெட் கலர்ல வந்திருக்கு. அதை வந்து எடுத்து அதை வந்து லிப்ஸ்டிக்கா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலா லிப்ஸ்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து பண்றப்ப அதை யூஸ் பண்ண பெண்களுக்கு வந்து நிறைய நோய் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல அயோடின், புரோமின் அந்த மாதிரியான திரவங்கள்லாம் இருந்தது. அதாவது அவங்க யூஸ் பண்ணதுக்காக ஆட் பண்ண பொருட்கள்ல இதெல்லாம் இருந்ததுனால அது வந்து ஜென்ரலா இருந்த நிறைய பெண்களுக்கு ஒத்துக்கவே இல்லையா, அதனால ஏகப்பட்ட நோய் வந்தது. அதனால இந்த லிப்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாதாரண மக்கள் பயன்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. அதனால அந்த அரச குடும்பத்துல இருக்கிறவங்க, பெரிய ஆட்கள், கூட்டத்தோட தலைவனா இருக்கிறவங்களுடைய மனைவி, இந்த மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து ஒரு பெரிய அரசியலும் வந்து பண்ணிருக்காங்கங்க. அதாவது சிகப்பு கலர் லிப்ஸ்டிக் இருக்கு தெரியுமா, நான் ஏன் ராணி ராஜா அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா, அந்த சிகப்பு கலர் லிப்ஸ்டிக்கை வந்து பெரிய அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணுமா. நீங்க சாதாரண கிளாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு வந்து தடையே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்கின் டோன் வந்து நல்ல ஒயிட்டிஷா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் அப்படிங்கறத பயன்படுத்தணும். வீட்டிஷ் அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ஷேட்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த அப்பர் கிளாஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணி ஒரு ரூலாவே வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஒயிட் ஸ்கின் டோன் இருக்கிற பெண்கள்,
நல்ல டார்க் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வீட்டிஷ் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஷேட்ஸை வந்து கம்மி பண்ணி நியூட் ஷேட்ஸ் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இதை பத்தி சில விஷயங்கள்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் வந்து எனக்கே தெரிஞ்சது. ஆகா, அப்ப வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை நம்ம ஸ்கின் டோனுக்காகவே செட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? இப்ப ரீசன்ட் டேஸ்ல பழகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில நேரத்துல தோணுது. ஸோ இப்படி ஒரு அரசியலும் வந்து இந்த ரெட் கலருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒன்ஸ் வந்து இந்த பி வேக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் வந்து வேக்ஸ்ல வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி கண்டுபிடிச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேர்ல்டு ஃபுல்லா பரப்புனதுல சில பேரோட முக்கியமான பங்கு இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் கிளியோபாட்ரா. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நல்ல டார்க் ஷேட்ல இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அவங்கள பார்த்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த எஜிப்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 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 ஜம்ப் பண்ணி இந்தியா, அதுக்கப்புறம் அரேபியா, இந்த மாதிரியான நாடுகளுக்கும் வந்து லிப்ஸ்டிக் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து நல்லா சர்க்கிள் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த லிப்ஸ்டிக் பயன்பாட்டை ஜென்ரல் பப்ளிக் வந்து கேஷுவலா பயன்படுத்துறதுல சிலரோட பங்கு வந்து ரொம்ப மேஜரான ரோலா இருந்திருக்கு. 1930களில் வந்து பாத்தீங்கன்னா மர்லின் மன்ரோ, எலிசபெத் ராணி இவங்களுடைய லிப்ஸ்டிக் பயன்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி காமனா இருக்கிற எல்லாருமே வந்து லிப்ஸ்டிக்கை வந்து மஸ்ட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் லிப்ஸ்டிக் அப்படிங்கறத வந்து ஆரம்ப காலங்களில் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது பாலிவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோலிவுட்டு. நீங்க கோலிவுட்டெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த காலத்துல நடித்த அத்தனை ஆண் நடிகர்களும் சரி, பெண் நடிகர்களும் சரி, 2 பேருமே வந்து லிப்ஸ்டிக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க எம்ஜிஆர் அவர்களை வந்து பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி சிவாஜி ஐயா அவர்களை வந்து நீங்க பார்த்தாலும் வந்து தெரிஞ்சிருக்கும். வில்லனா நடிக்கக்கூடிய அசோகன் அவர்கள், நம்பியார் அவர்கள், இப்படி எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் ஐப்ரோஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து லிப்ஸுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து நம்ம பார்த்ததுனால அது என்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா வந்து லிப்ஸ்டிக் அப்படிங்கிறத எல்லாருமே பயன்படுத்திருக்காங்க, ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம. அதுக்கப்புறம் வந்து கலர் பிலிமா வந்து கன்வெர்ட் ஆன பிறகு சில ஹீரோக்கள் வந்து பாடல்கள்ல தேவைப்படுற அளவுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் அது அப்பட்டமா வந்து பயன்படுத்தின சில ஹீரோக்களும் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ராமராஜன் அவர்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டு அவருடைய பாடல்களுக்கு வந்து நடனம் ஆடி இருக்கிறத நிறைய இடங்கள்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா கரகாட்டக்காரன் படத்துல வந்து அவர் லிப்ஸ்டிக்கு பிளஷிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளிட்ரு ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ண விஷயங்களையும் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பீரியட் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஹீரோக்களும் லிப்ஸ்டிக் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. பட் ஆனா ரொம்ப 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 மைல்டு ஷேட்ஸ், ஒரு மாதிரி நியூட் ஷேட்ஸ் யூஸ் பண்றதுனால அது ரொம்ப விசிபிளா தெரியல. பட் ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த லிப்ஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களை தாண்டி ஜென்ரல் பப்ளிக்ல 80% மக்கள் வந்து லிப்ஸ்டிக் அப்படிங்கிறத பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. காமனா காலையில வேலைக்கு போற பெண்கள், அது என்ன மாதிரியான வேலைகளா இருக்கட்டும், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகமா இருக்கலாம், இல்ல ஒரு மீடியாவா இருக்கலாம், இல்ல ஒரு நர்சிங்கா இருக்கலாம், இல்ல என்ன மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். ஆனா காலையில நீங்க வேலைக்கு கிளம்பி செல்லக்கூடிய பெண்கள் பலர் வந்து ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து லிப்ஸ்டிக் அப்படிங்கறத காமனா யூஸ் பண்றத இன்னைக்கு பார்க்க முடியுது. அந்த அளவிற்கு லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயமா இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த லிப்ஸ்டிக் இன்னைக்கு வந்து ரொம்ப காமனா வந்து பயன்படுத்தப்பட்டாலும் நிறைய ஆபத்துகளும் இதை சுத்தி இருக்கத்தான் செய்யுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வரக்கூடிய இந்த லிப்ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸோட சேர்த்து பாரபின், அதுக்கப்புறம் வந்து லெட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துறதுனால அது கண்டிப்பா வந்து ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும். சில நேரங்கள்ல வந்து அது கேன்சருக்கு கூட வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து ப்ரூஃப் செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் பயன்பாட்டுல லிப்ஸ்டிக் வந்து ஏதாவது வந்து சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நாளுக்கு நாள் வந்து லிப்ஸ்டிக்கோட பயன்பாடும் சரி, அதோடைய ப்ரொடக்ஷனும் சரி அதிகப்படியா தான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து சொல்றாங்க. சோ ஒரு காலத்துல வந்து வெறும் உதட்டு சாயமாக, ஒரு அழகை கூட்டும் ஒரு விஷயமாக மட்டுமே பார்க்கப்பட்ட லிப்ஸ்டிக் இன்னைக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து
அடுத்த தடவை போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கின் டோன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே நடந்திருக்கு. இது எங்க இருந்து வந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணிருக்கு, இதோடைய பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பயன்படுத்திடுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான பொருட்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். இப்ப நீங்க காலையில வேலைக்கு போற டைம்ல வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு போறீங்க, ஈவினிங் வந்து வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா சோம்பேறித்தனம் பட்டுட்டு அது அப்படியே விடுறது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நீங்க காலையில இருந்து அதே லிப்ஸ்டிக்ல வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுருப்பீங்க, ஈவினிங் டைம்ல ஒரு டீ குடிச்சிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருப்பீங்க. அப்ப எல்லாமே உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எது வந்து சேஃப் அப்படிங்கறத வந்து கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். அதாவது சாப்பிட்றப்ப மொத்தமும் லிப்ஸ்டிக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரியா ஒட்டக்கூடிய ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணாம ஸ்டிக்கியா வந்து பெர்ஃபெக்டா வந்து ஈரம் பட்டாலும் எது பட்டாலும் அது வந்து எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஷேட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து உடல் வலியா இருந்தாலும், ரொம்ப டயர்டா இருந்தாலும், ஒரு மாதிரி ரொம்ப அலுப்பா இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சோம்பேறித்தனம் படாதீங்க. குறிப்பா 2 விஷயம் வந்து நீங்க பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒண்ணு நீங்க கண்களுக்கு வந்து யூஸ் பண்ண காஜல், அதுக்கப்புறம் வந்து ஐலைனர். இது 2யுமே வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் இருக்கு தெரியுமா? அத வந்து காட்டன்ல டிப் பண்ணி இந்த எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி வைப் பண்ணி கிளீன் பண்ணிட்டு, அதே மாரி அந்த காட்டன்ல வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டு முகத்த நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை தொடங்குங்க. அதே இந்த ஒப்பனையோட சேர்த்து நீங்க வந்து தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் இந்த மாதிரி கன்சீலர் காம்பாக்ட் எதுவுமே யூஸ் பண்ணலையே, நான் ஏன் வாஷ் பண்ண நினைக்கவே நினைக்காதீங்க. அதை எல்லாத்தையும் விட இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. எது இந்த கண்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒப்பனையும், இந்த உதட்டுக்கு வந்து நீங்க போடக்கூடிய லிப்ஸ்டிக்கும் வந்து நைட் டைம்ல ரிமூவ் பண்ணிட்டு பெட்டுக்கு போறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது சாதாரணமா வந்து காலையில எடுத்து அப்படி அழகா அப்படி போட்டுட்டு போயிட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதை சுற்றி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் உங்களை ஆர்ஜி ரோகிணி டாக்ஸில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.